இந்த தலைவாசலுக்கும் அந்த இது வாஸ்துக்கும் ஜோதிடத்துக்கும் சம்மந்தம் இருக்கான்னு கேட்டால் இது கிடையவே கிடையாது. இவங்க தனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக ஒரு விஷயத்தை கொளுத்தி போட்டு அனுப்பிச்சி விட்றது. எனக்கு ஒரு விஷயத்தை பற்றி எனக்கு ஜோதிடத்தை பற்றி நாலேஜே கிடையாது. எனக்கு சுத்தமாக ஜோதிடம் பற்றின 1% அறிவு எனக்கு கிடையாது. எனக்கு தெரியாதுன்னு தான் சொல்லுவேன் நான். இப்போ நீங்கள் சிவில் சாசனத்தை பற்றி கேட்டிங்கனாலும் எனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு தெரிஞ்சது வாஸ்து மட்டும்தான். அப்போ அவங்க ஜோதிடர் எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறதுக்கு பதிலாக நீங்கள் கிழக்கு பார்த்து வீட்டுக்கு போங்க, வடக்கு பார்த்து வீட்டுக்கு போங்கன்னு ஒரு ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்லிடுறாங்க. அதில் நீர் ராசி, நெருப்பு ராசி, காற்று ராசி, மண் ராசி, ஒரு 4 ராசி இருக்குது. இதுலேயும் வாஸ்துலேயும் பார்த்தீங்கன்னா வடகிழக்கு நீர் போதும், தென்கிழக்கு அக்னி போதும், தென்மேற்கு மண் போதும், வடமேற்கு காற்று போதும்னு இருக்குது இல்லைங்களா? இதன் அடிப்படையில் ஒரு ராசிக்கு அவங்களா ஒரு திசையை ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. ஓகே, சரி. இந்த மாதிரி ஜோதிடர்கிட்ட நம்ம நிறைய கேள்வி வச்சுருக்கிறோம். வீட்டில் யார் ராசிக்கு பார்க்கணும், எஜமானுக்கு பார்க்கணுமா, எஜமானிக்கு பார்க்கணுமா, முதல் தலைமுறைக்கு பார்க்கணுமா, 2வது தலைமுறைக்கு பார்க்கணுமா, தாத்தா பாட்டிக்கு ஏன் பார்க்கக்கூடாது, பேரன் பேத்தி வரும்போது நீங்கள் வாசலை எப்படி மாற்றுவீங்க, இப்படி ஒரு பெரிய கேள்வி வச்சுருக்கிறோம். அவங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் கிடையாது. ஸோ அதை குழப்பிக்க வேண்டாம். முதல்ல ஆரம்பத்தில் சொல்லப்பட்டது தான், சூரியன் வீட்டுக்குள்ளே வர மாதிரியான கட்டமைப்பில் தலைவாசலை பற்றி மைண்ட் பண்ணாமல் வடகிழக்கு ஜன்னல் இருந்து தென்மேற்கில் பெட்ரூம் இருக்கக்கூடிய வீடுகளுக்கு போனால், ஸோ அது எல்லா ராசிக்காரங்களுக்கும் அது காமனாக வேலை செய்யும். ரொம்ப அருமையான பதில் சார்.